வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு தூத்துக்குடி ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 5 சாலை கருவாடு எடுத்துக்கணும். நம்ம இன்னைக்கு 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இப்போ தேங்காய் அரைக்காய் வெட்டி வச்சிருக்கோம். புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கோம். மற்றபடி வெந்தயம், சீரகம், கடுகு தாளிக்கிறதுக்கு, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்புத்தூள், அது மாதிரி மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம். எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம உடனே தேங்காய் நல்லா மையாக அரைச்சிடலாம். முதல்ல நம்ம தேங்காய் அரைக்கும் போதே கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்து அரைச்சினா கொஞ்சம் வாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம குழம்புக்கு. ஸோ தேங்காய் கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சின்னவங்க சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். அரைச்சி மையாக எடுத்துக்கிறோம். மையாக அரைச்சாச்சு நல்லா. இப்போ சீக்கிரமாக நம்ம குழம்புக்கு பார்த்துடலாம். அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு முதல்ல நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெந்தயம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. வெந்தயம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம். கொஞ்சம் சின்ன வயசு சேர்த்துக்கிறோம் சாதிக்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும். ஆனப்புறம் நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். கூட தக்காளி நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துலாம். இருக்குது கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா தக்காளி சேரட்டும். கத்திரிக்காய், முருங்கை கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம மற்ற மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு கூட வத்தல், மல்லித்தூள்லாம் சேர்த்துலாம். இப்போ நம்ம கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது மாதிரி சில்லி பவுடர் அது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்து போனாங்க. ஸோ காரம் கம்மியாக சேர்த்துருக்கோம். அது மாதிரி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் மசாலாவும் காய்கறியெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. முக்கியமான விஷயம், கருவாடு ஆல்ரெடி உப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கலாம். நம்ம சப்போஸ் தேவைன்னா நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து புளித்தண்ணி கரைச்சி புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி கரைச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. கருவாடு பார்த்தா நம்ம நார்மலாக எல்லோரும் ஊற வச்சு தான் அதோட செடிலாம் தீப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா கருவாடை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கேஸ்லேயே நல்லா சுட்டுட்டு அதோட இதெல்லாம் க்ளீன் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சுட்ட கருவாடு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அப்படி தான் ட்ரை பண்ண போகிறோம். சரியா? கொஞ்சம் இந்த மசாலா இந்த காயோடு சேரட்டும். சேரும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அது தேங்காய், வெங்காயம், சீரகம்லாம் அரைச்சிருக்கோம். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி தூக்குவாங்க. ஸோ நான் எப்பவுமே எனக்கு கட்டியாக இருந்தாலும் குழம்பு பிடிக்கும். ஸோ அதனால் தேங்காய் சேர்த்துருக்கோம். நம்ம தேங்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா குழம்பும் தான் தேங்காய் சேர்ப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ராவாக இருக்கிறது கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம்
ஸோ தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கணும், தேங்காய் பால் மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து கொஞ்சம் கொதிநிலை அடைஞ்சோடனே கடைசியாக கருவாடை போட்டு இறக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். நம்ம நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவாடு போட்டுடலாம். உள்ள கருவாடு போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். கருவாடு போட்டாச்சு. கருவாடு போட்டு கிண்டி விடாதீங்க, லைட்டாக அப்படியே பரட்டி விடுங்க, இல்லைனா கருவாடு கரைஞ்சிரும். ஸோ லைட்டாக மெதுவாக பக்குவமாக அப்படியே பரட்டி விடுங்க. கருவாடு போட்டு லைட்டாக அரை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ கருவாடு குழம்பு மிக்ஸ் ஆகி ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கருவாட்டு குழம்பு என்ன ஃபேமஸ்ன்னு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் கல்யாணம் வந்த புதுசில் பொண்ணுங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு சமைப்பாங்க. அது ஏன் சமைப்பாங்கன்னா, கருவாடு குழம்பு சமைக்கும் போது அந்த வாசம் வரும்போது பக்கத்து வீட்டில் என்ன குழம்பு கேட்கும்போது எங்கள் வீட்டில் மாமியார் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் மருமக வந்திருக்கா சமைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கருவாட்டு குழம்பு ரொம்ப ஃபேமஸ். கல்யாணம் முடிஞ்சு வரும்போது பொண்ணுங்க மேக்ஸிமம் 90% பொண்ணுங்க வந்து கருவாட்டு குழம்பு சமைச்சு கொடுப்பாங்க அவங்க மாமியாருக்கு. அந்த இம்ப்ரெஷனை வச்சு தான் வந்து ஃப்யூச்சரில் எப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மக்களே இதை பார்த்து கற்றுக்குவாங்க கருவாடு வைக்கிறதுன்ட்டு. வெயிட் பண்ணலாம். குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்பு கொதிச்சிருக்கு. அதுதான் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இதான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ குழம்பு கொதிச்சிருச்சு, நல்லா கட்டியாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குது. சூப்பராக வாவுன்னு இருக்குது, டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதையும் எல்லா மக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.